ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்ஆர் ஹோம் டெக் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. எல்ஜி ஏசி வந்து கம்ப்ளைண்ட்டு சொல்லியிருந்தாங்க. என்ன கம்ப்ளைண்ட் கேட்டதுக்கு கூலிங்கே சுத்தமாக வரலைன்னு சொன்னாங்க. வந்து பார்த்ததில் 1.10 ஏசி சுத்தமாக கூலிங் வரலைன்னு சொல்லியிருந்தாங்க. வந்து பார்த்தோம், ஆன் பண்ணி பார்த்தோம், லோயரில் சவுண்டாக ஓடிச்சு. வாங்க ரெடி பண்ணலாம். டோட்டலாக ஃப்ரேம் எல்லாமே கழட்டியாச்சு. இந்த காயில் பாருங்கள் எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்குதுன்னு பாருங்கள். லோயர் பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும் ஃபுல் டஸ்ட் இருந்திருக்கிறதுனால தான் உங்களுக்கு சவுண்டு நாய்ஸ் வந்திருக்குது. இது ஜென்ரல் சர்வீஸ் பண்ண முடியாது, வாட்டர் சர்வீஸ் தான் பண்ணணும். அப்போ தான் அழுக்கில் அடிச்சுட்டு வரும். வாங்க பார்க்கலாம். ஏசியோட கவர் ஃபுல்லாக போட்டுடலாம். ஏன்னா கவர் போடும்போது நல்லா லாக் பண்ணி போடணும், இல்லைன்னா செவுத்தில் வாட்டர் லீக்கேஜ் ஆகும். கவரை போடுறதுனால உங்களுக்கு வாட்டர் சர்வீஸ் பண்ணலாம் என்ன பெனிஃபிட்னா, ஏன்னா ஏசி கழட்டி சர்வீஸ் பண்ணலாம். சர்வீஸ் பண்ணும்போது உங்களுக்கு திருப்பி ரீஇன்ஸ்டால் பண்ணால் கேஸ் சார்ஜ் ஏற்றுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக கவர் போட்டு சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப பெனிஃபிட்டு. இதனால் உங்களுக்கு என்னென்னா கேஸ் சார்ஜிங் ஏற்றவே தேவையில்லை. உங்களுக்கு நல்லா கவர் பண்ணி வாட்டர் சர்வீஸ் ஃபுல்லாக பக்காவாக மேலே கீழே சைடு லெஃப்ட் ரைட்டு எல்லாமே ஃபுல்லாக அடிச்சிட்டிங்கன்னா எல்லாருக்கும் அழுக்கெல்லாம் அடிச்சுட்டு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழுகு இருக்குன்னு பாருங்களேன். ஃபுல்லாக கருப்பு சீடை மாதிரி எல்லாம் இருக்குது பாருங்கள். அழுக்கு எந்த அளவுக்கு அழுகு இருக்குது பாருங்கள். அவுட்லெட்டு போகிற ட்ரே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு டஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். கவர் எல்லாமே கழட்டியாச்சு, சர்வீஸும் பண்ணியாச்சு ஃபுல்லாகவே. அவுட்டோர் இப்போ சர்வீஸ் பண்ணிடலாம். அவுட்டோர் சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவுட்டோர் சர்வீஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா என்ன தான் இன்டோர் க்ளீன் பண்ணாலும் அவுட்டோர் வந்து ஹீட்டு ரிடியூஷன் வெளியே ஆகாது. சர்வீஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா கூலிங்கும் சரியாக வராது. நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். நான் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டோர் நான் எடுத்து காட்டல, இந்த வீடியோவில் பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு காட்டுறோம். போஸ் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காயில் அடிபடாமல் இருக்கும். போஸ் ரொம்ப ஷார்ப்பாக வச்சிங்கன்னா அடிபடும். அதனால் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இன்டோர் யூனிட் பாருங்கள், காயில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. லோயர் பாருங்கள் முதல் எப்படி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் ஒயிட்டாக தெரியுது. முதல்ல பிளாக் ஷேட் அடிச்ச மாதிரி இருந்துச்சு, இப்போ பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். எப்படி க்ளீன் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்பேரில் கழட்டினதெல்லாம் அசம்பிள் பண்ணியாச்சு. பாருங்கள் ஏசி ஆன் பண்ணலாம், வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ போடுங்க, பார்த்துட்டே இருங்க.